பார்த்தலேமேயு சீகன் ஃபால்க். ஜெர்மனியைச் சேர்ந்த இவர் லூதரன் திருச்சபையைச் சேர்ந்த ஒரு பாதிரியார். தமிழகத்தில் லூதரன் திருச்சபையை பரப்புவதற்காக தமிழகம் வந்தவர். கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக தமிழகம் வந்த இவர் தரங்கம்பாடியில் தனது முதல் அச்சு இயந்திரத்தை நிறுவினார். தற்பொழுது நீங்கள் காணக்கூடிய பகுதி தரங்கம்பாடியில் அவர் நிறுவிய அச்சுக்கூடம். பிற்காலத்தில் வெறும் போதனை மட்டும் மக்களிடம் போதாது, அதற்கு பதிலாக அவர்களை அதே மதத்தில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு சிறு சிறு குறிப்புகள் மற்றும் பிரதிகள் தேவை என்பதை உணர்ந்தார். எனவே முதலில் சுவிசேஷத்தை எப்படியாவது தமிழாக்கம் செய்து மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், அதன் மூலம் வேதத்தை பரப்ப வேண்டும் என அவர் நினைத்தார். தற்பொழுது நீங்கள் காண்பது அவர் காலத்து ஒரு பழைய சுவிசேஷ புத்தகமாகும். எனவேதான் 1712ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் முதல் அச்சு இயந்திர கூடத்தை நிறுவினார். முதலில் இவர் நிறுவிய அச்சு இயந்திரம் மரத்தால் ஆனது. பின்பு அது நாளுக்கு நாள் மெருகேற்றப்பட்டு வெவ்வேறு முறைகளுக்கு மாறி தற்பொழுது இரும்பால் ஆன இயந்திரத்தை நாம் பார்க்கலாம். மேலும் முதலில் இந்தியாவிலேயே அச்சுக்கு ஏற்றப்பட்ட முதல் மொழி தமிழ். இதேபோன்று முதல் புத்தகம் திருவிவிலியம் ஆகும். இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்களை அவர்கள் தங்கள் மதத்தில் சேர்க்க இதை பயன்படுத்தி கொண்டார்கள். இதேபோன்று முதலில் நிறுவப்பட்ட இந்த இயந்திரத்தினுடைய அச்சுகளும் மரத்தால் செய்யப்பட்டவைதான். மேலும் தற்பொழுது நீங்கள் பார்ப்பது இந்த அச்சு இயந்திரத்தின் எழுத்துக்களைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். தற்பொழுது நீங்கள் காணும் இந்த கட்டிடம்தான் சீகன் ஃபால்க் அவர்கள் வாழ்ந்து மறைந்த இல்லம். இங்குதான் இவர் நிறுவிய அச்சுக்கூடமும் இன்றளவும் இருந்து வருகிறது. இப்பொழுது கூட யார் வேண்டுமென்றாலும் சென்று பார்த்து வரலாம். தற்பொழுது நீங்கள் பார்ப்பது இதன் முகப்பு அறை. இதன் உட்பக்கம் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே சீகன் ஃபால்க் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள். திருவிவிலியம் மற்றும் அக்காலத்து கலைப்பொருட்கள், இதேபோன்று சீகன் ஃபால்க் காலத்து ஓவியங்கள் போன்றவைகள் ஆகும். மேலும் சீகன் ஃபால்க் அவர்கள் இந்த பகுதியில், அதாவது தரங்கம்பாடியில் கல்விக்கூடத்தையும் நிறுவியுள்ளார். அது இன்றளவும் இயங்கி வருகிறது. இந்த அச்சுக்கூடத்திற்கு எதிர்ப்புறத்தில் கல்விக்கூடம் உள்ளது. அதாவது அவர் நிறுவிய கல்விக்கூடமும் அச்சுக்கூடமும் ஒரே பகுதியில்தான் இருந்து வருகிறது. மேலும் அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு சில மிஷினரிகள் தற்பொழுது செயல்படாமல் இருந்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இவர் இறந்த பின்பு இவர் தமிழுக்கு ஆற்றிய சேவையை பாராட்டி இவரது உடலும் எங்கேயே அடக்கம் செய்யப்பட்டது. அதாவது தரங்கம்பாடியினுடைய மையப்பகுதியில் அமைந்துள்ள தேவாலயத்தில் இவர் புதைக்கப்பட்டார். சீகன் ஃபால்க் அவர்களின் கூற்று: நானும் முதலில் தமிழகம் வந்தபோது தமிழையும் தமிழரையும் மிக தரம் குறைந்தவர்களாகத்தான் நினைத்தேன். தமிழை நான் முறையாக கற்றுக்கொண்ட பின்பு, தமிழை அறிந்த பின்புதான் தமிழரினுடைய மொழியான தமிழ் மொழியின் புலமை, அதன் இலக்கண வலிமை போன்றவற்றை அறிந்து கொண்டேன். மேலும் தமிழர்கள் அனைத்து திறன்களிலும் தலை சிறந்தவர்கள் என்பதை உணர்ந்தேன். இங்கு வந்தேன், தமிழை கற்றேன், தமிழரோடு வாழ்ந்தேன், தமிழரோடு உறவாடினேன், இங்கேயே மறைந்தேன். இதுதான் எனது வாழ்நாள் சிறப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தமிழர்கள் மிகச் சிறப்பாக பனை ஓலையில் எழுதக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். வணிபம், வானசாஸ்திரம், நீதி நூல்கள் என அனைத்திலும் கைதேர்ந்து இருந்தார்கள். தமிழர்களோடு நான் இணைந்திருந்ததை மகிழ்ச்சியான தருணமாக கருதுகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பகுதி தமிழகத்தின் தற்பொழுதைய மயிலாடுதுறை மாவட்டத்தின் தரங்கம்பாடியில் அமைந்துள்ளது. நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, கோடியக்கரை, காரைக்கால் போன்ற பகுதிகளுக்கு சென்று வரக்கூடியவர்கள் இப்பகுதியை கண்டு செல்லலாம். மேலும் இன்றளவும் அவர் நிறுவிய அச்சுக்கூடம் இயக்கத்தில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தரங்கம்பாடியில் டேனீஷியர்களினுடைய கோட்டை இன்றளவும் வலிமையாக உள்ளது. நீங்கள் நாகப்பட்டினம்,
மயிலாடுதுறை பகுதிகளுக்கு சுற்றுலா செல்பவர்களாக இருந்தால் இந்த பகுதியை கண்டிப்பாக பார்த்து வருவது நல்லது. நன்றி.